அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸலில் ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இப்போ ஒரு டேட்டா ஷீட்டில் இந்த மாதிரி ட்ராப் டவுன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் இங்கே நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஒவ்வொரு முறையும் நம்ம டைப் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது உங்களுக்கு டிஸ்பிளே வர வேண்டிய டேட்டாவை இன்புட்டாக ஒரு இடத்துல நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே செலக்டட், ரிஜெக்டட், அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்னும் வேறு நேம் வேணாலும் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எப்படி வர வைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எந்த செல்லில் அது வரணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவில் டேட்டா வேலிடேஷன், அதில் டேட்டா வேலிடேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா செட்டிங்கில் ஃபஸ்ட் ஆப்ஷன் அலோ அப்படிங்கிறத நீங்கள் தாரோ மாதிரி கிளிக் பண்ணால் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்மளோட இன்புட் எந்த ரேஞ்சில் இருக்கோ அந்த ரேஞ்சை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்மளோட இன்புட் இந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம அங்கே எந்த இன்புட் கொடுத்துருந்தோமோ அது மட்டும் தான் டிஸ்பிளே வரும். அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி, இல்லை நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்தாலும் அது வந்துடும். கண்ட்ரோல் டி கொடுத்தா வந்துடும். இப்போ ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த லிஸ்ட்டில் அது காமிக்கும், ஏபிசின்னு காமிக்கும். இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக சிஸ்டம் அலோவ் பண்ணாது. இந்த ட்ராப் டவுனில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல நமக்கு வேறு ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் நமக்கு பாப்பப் வேணும் அப்படின்னாக்கா செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷனில் எரர் அலர்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு டிஸ்பிளேவாக தெரியும். இந்த எரர் மெசேஜில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் எரராக உங்களுக்கு அங்கே வரும். இதில் நம்ம இல்லாததை நம்ம ஏதாவது டைப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ அந்த எரர் வரும். செலக்ட் ப்ராப்பர் நேம் அப்படின்னு நான் கொடுத்துருந்தா அந்த எரர் உங்களுக்கு வரும். இந்த இடத்துலையே உங்களுக்கு ஒரு நோட்டு என்ன செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த இன்புட் மெசேஜில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது டிஸ்பிளே தெரியும். செலக்ட் நேம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வச்ச உடனே செலக்ட் நேம் அப்படின்னு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லை சூஸ் பண்ண உடனேயே செலக்ட் நேம்னு வருது. ஸோ இதில் இருக்கிறத தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஃபர்தராக உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் இங்கே இதில் ஆட் ஆயிரும். இதில் லிஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ரேஞ்சை நம்ம அப்டேட் பண்ணால் போதும். இப்படி தான் எக்ஸலில் ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுறது. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னொரு எக்ஸல் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.